கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி செவ்வாய் வந்து 4ல் இருக்கும் பொழுது லோன் போட்டு ஒரு வண்டி வாகனம் வாங்குறது, வீடு வாசல் வாங்குறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ ரொம்ப சிறப்பு தான். பட் இருந்தாலும் 4-6 நாளே தாயாருக்கும் உங்களுக்கும் நிறைய ஒரு கருத்து வேறுபாடோ டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வண்டி வாகனங்கள் சின்னதாக ரிப்பேர் ஆகிறதுக்கான வாய்ப்புனாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 2-5ஆம் அதிபதியான குரு. ஸோ 2-5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது பார்த்து பேசணும். குடும்பத்தில் வந்து ஒரு தேவையில்லாத நபர்களாக ஒரு பிடிவாதமான பேச்சுனால ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 3-4ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது பிரயாணங்கள், ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள், குழந்தைகளோட சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களுக்கான பிரயாணங்கள் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. குலதெய்வ வழிபாடு, குலதெய்வம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் தேடி ஆராய்ஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியான குரு வந்து 8ல் இருக்கும்போது குழந்தைகளால் ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ், குழந்தைகளோட பிடிவாதத்தால் ஒரு எமோஷனான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 4ல் இருக்கும்போது நல்ல சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பு, சொத்துக்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 4ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், அதாவது ஒரு பெரிய சொத்துக்கள் வந்து மனைவி சார்ந்த உறவுகளால் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் சில பேருக்கு அமைவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு. அதுவும் மனைவிக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிலப்புலன்கள் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்து அந்த லீகல்லாம் பார்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான சந்திரன் உங்களுக்கு வந்து சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், தந்தை சார்ந்த உறவுகளால் திங்கள் செவ்வாயில் வந்து ஒரு மன உளைச்சலையோ டென்ஷனையோ கொடுத்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான சூரியன் 4ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், தொழிலில் வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ 11ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக 4ல் இருக்கும்போது பேராசை காட்டி மற்றவர்கள் நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 12ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 5ல் இருக்கும்போது குழந்தைகள் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, ஆன்மீகம், பூர்வீகம், குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள், தாய்மாமன் வகையாலையும் கொஞ்சம் செலவுகள் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்த பொது பலன்கள், இப்போ பார்க்க தசாபக்தி பலன்கள். விருச்சிக லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி. சூரியன் 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், வியாபாரத்தில் நல்ல பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. விருச்சிக லக்னமாக இருந்து சந்திரன் தசாபக்தி. சந்திரன் 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து திங்கள் செவ்வாயில் வந்து தந்தை சார்ந்த உறவுகளால் ஒரு பிரச்சனையோ ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு, வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு மன உளைச்சலை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. விருச்சிக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபக்தி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்காருங்க. ஸோ 4ல் இருக்கும்போது வேலை நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, சொத்துக்கள் மற்றும் வண்டி வாகனங்கள் லோன் போட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்பு, வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் கவனமாக ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஸோ விருச்சிக லக்னமாக இருந்து ராகு 4ல் இருக்கும்போது கொஞ்சம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஷனலான சூழ்நிலை, நிறைய பேர் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும், அதனால் ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். விருச்சிக லக்னமாக வந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குருவின் விஷயங்கள் வந்து 5ஆம் அதிபதியான குரு 8ல் இருக்கும்போது வக்கரமாக குழந்தைகளோட பிடிவாதங்கள் நம்மளை எமோஷன் படுத்தும். அதனால் ஒரு தர்க்கங்கள், கொஞ்சம் எமோஷனான வார்த்தைகள்லாம் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னம் வந்து சனி தசாபதி. சனி வந்து பார்த்திங்கன்னா 3-4ஆம் அதிபதியான சனி. ஸோ 3-4ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது நிறைய வளர்ச்சி, மற்றபடி வந்து பழைய சொத்துக்கள் விற்று புது சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களை எல்லாமே ஏற்படுத்தும். பூர்வீகம், குலதெய்வ வழிபாடு சம்மந்தமான விஷயங்கள், நேர்த்திக்கடன், திருமணம் சார்ந்த விஷயம், நேர்த்திக்கடன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபக்தி. புதன் வந்து 8-11ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது சொத்துக்கள், தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பர்கள், மூத்த சகோதரர்களால் வந்து ஒரு எமோஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
விருச்சிக லக்னமாக இருந்து கேது தேசாவும் கேது வந்து 10லேருந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து கொஞ்சம் பேராசை கட்டி மற்றவர்கள் நம்மளை ஏமாத்துறது இல்லை லீகல் சம்மந்தமான விஷயம் மாற்றத்துக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு 5ல் இருக்காருங்க. ஸோ தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. ஏதாச்சும் பேராசை காட்டி மற்றவர்களை நம்மளை ஏமாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து குழந்தையோட வளர்ச்சிகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரார்த்தனை டெய்லி வந்து ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நடைமுறையில் நிறைய சிக்கல்களை பார்ப்பது 2 பேருமே இருக்கும். ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஒரு நடைமுறை சிக்கல்கள் என்னென்னா பெண்டாட்டி இருக்கும்போதே இன்னொரு துணைவியை தேடுறது, பொண்டாட்டி வப்பாட்டி இந்த மாதிரி ஒரு ஜானரில் வாழ்க்கை நிறைய பேருக்கு மாறுது. இது எதனால் ஏற்படுத்துங்கிறத தான் வந்து இந்த டிப் ஆஃப் த வீக்கில் சொல்ல போகிறோம். ஸோ உதாரணம் சொல்ல போனோம்னா அழகான பொண்டாட்டி இருந்தும் குரங்கு போல் ஒரு வப்பாட்டியை பார்த்து ஓடுறது மனுஷன் ஏன் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு அது ஒன்றுமே புரியாது. அது அவங்கள கேட்டால் தான் தெரியும் அதில் என்ன இருக்குதுன்னு. பட் இருந்தாலும் இது இந்த அமைப்பு ஏன் வருது அப்படின்னும் போது மேஜராக இந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டைவர்ஷன், இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு, பெண்கள் பிரச்சனைகள், பெண்களுக்கு பெண்களே பிரச்சனை ஆகிறதெல்லாம் வந்து இந்த மீன லக்னக்காரர்களுக்கு வந்து அதிகமாக இருக்குங்க. ஸோ மீன லக்னக்காரர்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஆப்பு சீவி அது மேலே ஏறி அவங்களே உட்காந்துட்டு ஐயோ குத்துதே குடையுதேன்னு சொல்லிட்டு உதிகிறது வந்து ரொம்ப ஏன்னா மீன லக்னக்காரர்கள் தான் சுக்கிரன் 3 8ஆம் அதிபதியாக வந்து அந்த தசாபுத்தி அந்தரங்களோ இல்லை சுக்கிரனுடைய ஸ்டார் அமைஞ்சு இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி சிக்கல்களில் கண்டிப்பாக இது வந்து பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிறது அவங்க தான். இதனால் பொருள் இழப்பு இருக்குமான சொத்தை விட்டவன் நாட்டை விட்டவனோட கதையெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பிரச்சனை. ஸோ இது மட்டும் இல்லாமல் வேறு யாருக்கு இருக்குன்னா இந்த ரிஷப ராசிக்காரர்கள். ஸோ ரிஷப ராசிக்காரர்களோ ரிஷப லக்னக்காரர்களோ அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா 8ஆம் அதிபதி சுக்கிரன் 8ஆம் அதிபதியாக வரும்பொழுது ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர், இந்த மாதிரி ஒரு டென்ஷன்ஸில் போய் மாட்டிக்கிறது. ஏன்னா வந்து சுக்கிரன் வந்து பெண்களால் வந்து அழிந்தவருடைய சரித்திரத்தை பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து இது வந்து மெயினான ஒரு விஷயமாக சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் சுக்கிரன் நடக்கும்போது பெண்ணாக இருந்தாலும் அவங்களே அவங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருப்பாங்க. அதே ஆணாக இருந்தாங்கன்னா அதுதான். ஸோ ஒரே விஷயம் தான் புரியல. இப்போது ஒரு பர்மனெண்ட் பொசிஷனில் இருக்கிறவங்க பொண்டாட்டின்னு வச்சுக்கிட்டோம்னா அவங்க தான் உரிமைக்காக போராடுறாங்க. அவர் கரெக்டாக இல்லை அப்படி இல்லை அப்படின்னு. ஆனால் வப்பாட்டி போராடுறதே இல்லையா? அதான் எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஒரு கேள்வியாகவே இருக்கும். ஏன்னா ஒரு டெம்ப்ரவரியாக இருக்கிறவங்க வந்து எனக்கு பெர்மனெண்ட் போஸ்டிங் கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். பட்டு இங்கே அப்படியே உல்ட்டாவாக இருக்குது பாருங்கள். டெம்ப்ரவரியாக இருக்கவங்க பரவாயில்ல நான் டெம்ப்ரவரியாக இருந்துக்கிறேன் அப்படியே இருந்துக்கிறேன்னு சொல்கிறதும் பட் இது வந்து தப்பான 100% தப்பு. என்னை பொறுத்தவரை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்கிறது ஒரு விஷயந்தான் எனக்கு மைண்டில் ஓடும். அவர் என்ன சொல்வார்னா அவர் வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் தான். அவர் சொல்வார் நரகல் சாப்பிடணும்னு தீர்மானம் பண்ணிட்டு நரகலை சாப்பிட்டுட்டு அப்படியே கையை கழுவிட்டு அங்கேயே போட்டு வந்துடும். அந்த நரகலை கொண்டாந்து வீட்டில் உட்கார வச்சுக்கிறதுங்கிறது வந்து நாற்றம்தான் அடிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான வார்த்தை. ஸோ இந்த மாதிரி தொடர்புகளோ எண்ணங்களோ நம்ம மனசுக்கு வந்தோம்னா அதெல்லாம் வெளியிலே தூக்கி போட்டு குப்பையை போட்டுட்டு நம்ம குடும்பத்தை பார்க்கணும். ஏன்னா குடும்பம் தாங்க மெயின். ஸோ அந்த மாதிரி குடும்ப அமைப்பு மீன ராசிக்காரர்களோ மீன லக்னக்காரர்களோ துலாம் ராசிக்காரர்கள் லக்னக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் இந்த விஷயத்தில். அது மட்டும் இல்லாமல் வேறு யாருக்கெல்லாம் சுக்கிரன் 6 8 போனாலும் அவங்களும் மாட்டுவாங்க. 3 6 8 12 மறைகிற காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி அவமானங்களையும் டென்ஷன்ஸையும் கண்டிப்பாக உருவாக்கும். இது 100% உண்மை. அது மட்டும் இல்லாமல் வேறு யாருக்கு இன்னும் மேஜராக போகும்போது பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்னி. ஸோ கன்னி லக்னக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் நிறைய பாதிப்புகளை உருவாகலாம். அதாவது ஆண்களால் அதிகம் பாதிக்கப்படுபவர்கள் கன்னி லக்னக்காரர்கள் கன்னி ராசி. ஏன்னா அவங்களுக்கு 3 8ஆம் அதிபதி செவ்வாயாக வரும்போது ஒரு சகோதரனாலேயோ ஒரு கணவனாலேயோ வந்து ஒரு பெரும் பாதிப்பு அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் வந்து இந்த லக்னக்காரர்கள் ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். என்னை பொறுத்தவரை ஜென்ரலாக சொல்கிறது என்னென்னா மனம் பேதலிக்கும், மனம் வந்து டைவர்ஷனை நோக்கி போகும். எனக்கு இது இல்லை இது கிடைக்கல அதனால் நான் அங்கே போகிறேன் இதெல்லாம் வந்து சப்பு கொட்டு சொன்னாலும் நம் குழந்தைகளுக்காகவும் குடும்பத்துக்காகவும் கண்டிப்பாக ஒரு தியாக வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். ஸோ அதை நினச்சிக்கிட்டு குடும்ப கௌரவம் கருதி வந்து நம்ம வந்து நல்ல வாழ்க்கையை வாழணுங்கிறது தான் மெயினான விஷயம். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. கிரகங்கள் 1000 சொன்னாலும் மனதுக்குன்னு ஒரு திடமான ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத வந்து தெளிவாக யோசிங்க. ஏன்னா எனக்கு பொறுத்தவரை இதனால் வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யம் அழிஞ்சிருக்கு, பெரிய மன்னர்கள் கீழே விழுந்துருக்காங்க. அதனால தான் சொல்லுவோம் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. ஸோ அதனால் வந்து இதில் வந்து பெண்களையும் சேர்த்துக்கலாம். பெண்களுக்கு வந்து தனக்குத்தானே வந்து ஆப்பு வச்சுக்கிற பெண்களும் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாய வலைக்குள்ளெல்லாம் சிக்காமல் நம்ம வந்து
ரியல் லைஃப்க்கு வாழ்வோம். அப்படியே ஒரு கெட்ட சகவாசம் இருந்தாலும் அதை அப்படியே வெளியிலே விட்டுட்டு வந்துடுங்க. அதை வந்து வீட்டுக்கு வர கொண்டாந்துக்கிட்டு நாரிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதை அவமதிக்காதீங்க. இதெல்லாம் அனுமதிக்கிறது வந்து ரொம்ப தவறான செயல்னு சொல்லிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.